ஓம் சாய்ராம். சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த எபிசோடில் சிவம்மா தாயி அப்படிங்கிற அந்த ஞானிக்கு பாபா என்னெல்லாம் உபதேசம் கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம பல பக்தர்களோட மனசில் நிறைய கேள்விகள் இருக்கும். அதில் சில கேள்விகளுக்கான பதில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போது முதல்ல இந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகிறது ஜூன் மாதம். இந்த ஜூன் மாதம் அப்படின்னாலே சாய் பக்தர்களுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி. காரணம் என்னன்னா, ஹேமத் பாந்த் அதாவது அண்ணா தாபோல்கர் சாய் சச்சரித்ரா முடிச்ச மாதம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம். அவர் ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா 1922 ஆரம்பிச்சார், முடிக்கிறது 1929 முடிக்கிறார். ஆனால் 1929 எந்த மாசத்துல முடிச்சார் அப்படின்னா ஜூன் மாதம். இன்னைக்கு சுலபமா சாய் சச்சரித்தம் படிக்க முடியலன்னு சொல்றோம். ஆனா எத்தனை வருடங்கள் பாபா மேல அபரிவிதமான நம்பிக்கை இருந்தால் இவ்வளவு வருடங்கள் பொறுமையாக அந்த சரித்தத்தை எழுதியிருப்பார். அவ்வளோ அற்புதமான ஒரு சரித்தம். எல்லா சாய் பக்தர்களும் தினம் உங்களுக்கு எவ்வளோ அத்தியாயங்கள் முடியறதோ நீங்க அதை படிக்கணும். முடிஞ்சா நான் எப்பயும் சொல்ற மாதிரி நாம சப்தாகமாக எடுத்து படிச்சா ரொம்ப 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 நல்லது. என்னன்னா 7 அத்தியாயங்கள் ஒரு நாளைக்கு படிக்கணும். இது உங்களுடைய சௌரியம் என்னமோ நீங்க அந்த மாதிரி படிக்கலாம். ஆனா ஒரு சாப்டர்ல ஒரு பேஜ் படிச்சு அப்படியே நான் பாதியில விடுறேன் அப்படிங்கிறது தயவு செஞ்சு பண்ண வேண்டாம். குறைந்தபட்சம் ஒரு அத்தியாயம் ஒரு நாளைக்கு படிக்கலாம். சரி, எதற்காக இதெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா, கடவுளை அடையக்கூடிய அந்த வழி, அந்த மார்க்கத்தை பகவானே நம்மளுக்கு காமிப்பார். அதற்காக தான் இந்த சரித்தம் படிக்கிறோம். பாபா ஹேமத் பந்த் மூலமா அந்த சரித்தம் நீ படி, உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நான் எடுத்துருவேன். கஷ்டங்களோட வீரியத்தை பாபா நிச்சயமாக குறைப்பார். ஆனா உடனே நான் சரித்தம் படிச்சேன் எனக்கு நடக்கல அப்படின்னு நம்ம பாபா மேல அந்த பழியே போட வேண்டாம். இப்போ கடவுளை அடையக்கூடிய அந்த மார்க்கத்தை இறைவனே காமிப்பார் அப்படின்னு சொன்னேன் பாருங்களேன். அந்த மாதிரி இறைவனே தன்கிட்ட இழுத்த ஒரு பெண்மணி தான் இந்த ராஜம்மா. அந்த ராஜம்மாவை பாபாவே என்ன சொல்றார், இனிமே நீ ராஜம்மா என்று அழைக்கப்பட மாட்டாய், சிவம்மா தாயி என்று அழைக்கப்படுவாய் அப்படின்னு பாபாவே சொல்லியிருக்கார். எப்படி அவங்களுக்குள்ள இருந்த அந்த பந்தம் என்ன அப்படின்னா, முதல்ல நான் சொல்ற விஷயத்தை நீங்க கேட்டா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா பல சாய் பக்தர்கள் என்ன சொல்றாங்க இப்பயும் அப்படின்னா, பாபாக்கு மராட்டி மட்டும்தான் தெரியும், பாபா ஷிரடியில மட்டும்தான் இருந்தார், கிடையவே கிடையாது. இன்னைக்கும் நிறைய பெண்மணிகள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, அக்கா பாபாக்கு மராட்டி தெரிஞ்சதுனாலதான் என்னோட பிரார்த்தனையை பாபா கேட்கலையா அப்படின்னா, மகான்களுக்கு மொழிகள் தேவையே கிடையாது. அந்த பக்தியை அப்படியே ஏத்துப்பாங்க. அதற்கு இந்த சிவம்மா தாயிக்கு நடந்த ஒரு அற்புதமான லீலையை நான் சொல்லட்டுமா? இந்த சிவம்மா தாயிக்கு 1906 அப்போ அவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசு, தோராயமாக ஒரு 15-17 வயசு இருக்கலாம், அவ்வளவுதான். அப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை இருந்தாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த பெண்மணிக்கு ஒரு சின்ன குழந்தை இருந்தது. அந்த குழந்தை பெயர் மணிராஜ் அப்படின்றவர். அப்போ அந்த சிவம்மா தாயியோடைய ஒரு உறவினர் என்ன பண்றார் அப்படின்னா, பாபா இங்க வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த சிவம்மா தாயி கிட்ட சொல்றாங்க. அது வரைக்கும் சிவம்மா தாயிக்கு ஷிரடி சாய்பாபா யாரு அப்படின்னு தெரியவே தெரியாது. பாபா எந்த இடத்துக்கு வந்திருக்கார் அப்படின்னு அவங்களுடைய உறவினர் சொல்றாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மகாராஷ்டிரா இல்ல, பொள்ளாச்சி அப்படின்ற ஒரு இடத்திற்கு ஷிரடி சாய்பாபா வந்திருக்கார். இந்த மாதிரி நம்ம சாய் சச்சரித்திரம்ல எங்கேயாவது படிச்சிருக்கோமா? பாபா சென்னைக்கு வந்திருக்கார், பாபா பொள்ளாச்சிக்கு வந்திருக்கார், பாபா ஊட்டிக்கு வந்திருக்கார், பாபா மதுரைக்கு வந்திருக்கார், பாபா விசாகப்பட்டினம் வந்திருக்கார், இந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கார் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோமா அப்படின்னா கிடையாது. ஆனா அந்த பொள்ளாச்சி இடத்திற்கு பாபா வந்தாரா, அது உண்மையா அப்படின்னு கேட்டா அது உண்மை. அப்போ இந்த இடத்துல சாய் சச்சரித்ரால நம்ம படிச்சிருக்கோம், பாபா அந்த இடத்தை தாண்டினதே கிடையாது, இந்த ரஹாத்தா வரைக்கும் போயிருக்கார் அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்போ சிவம்மா தாயி உண்மையாவே பாபாவை பார்த்தாங்களா, அது பொய்யா அப்படின்னா அதுவும் உண்மை. திஸ் ஷோஸ் தட் பாபா இஸ் ஆம்னி பிரசன்ட். இந்த சம்பவம், இந்த லீலை நம்மளுக்கு என்ன காமிக்குது அப்படின்னா, நீங்க கூப்பிட்ட குரலுக்கு பாபா 7 கடல் தாண்டியும் உங்ககிட்ட வருவார். அந்த இடத்துல பொள்ளாச்சி அப்படின்ற இடத்துல 1906 இந்த சிவம்மா தாயி அந்த இடத்துல பாபாவை தரிசனம் பண்ணியிருக்காங்க.
தரிசனம் பண்ணோனே அவங்களுக்கு அவரை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம். முதல்ல அவர் மகான்னு இவங்க சும்மா கேள்விப்பட்டிருக்காங்க. ஆனா பாபா பார்த்ததே கிடையாது. ஆனா அந்த சிவமா தாயோட உறவினர் சொன்ன உடனே, ஆஹா! அந்த மகான் பத்தி சொல்லியிருக்காங்களே, இந்த மகானை பார்க்கணும் அப்படின்னு அந்த சாய் பாபாவை தரிசனம் பண்ண உடனே அவங்களுக்கு கண்ல ஆனந்த கண்ணீர், அவ்வளோ சந்தோஷம். அந்த சந்தோஷம் எப்படின்னா, அவங்களுக்கு முகத்துல இந்த புன்னகை குறையவே இல்லையாம். பாபாவை பார்த்துட்டு சாய் பாபா, சாய் பாபா அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மா கிட்ட பாபா தமிழ் மொழியில பேசியிருக்கார். அப்போ பாபாக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னா, பாபாக்கு மராட்டி மட்டும்தானே தெரியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பாபாக்கு தமிழ் தெரியும், மராட்டி தெரியும், சம்ஸ்கிருதம் தெரியும், தெலுங்கு தெரியும், கன்னடா தெரியும், ஸ்பானிஷ் தெரியும். எல்லா லாங்குவேஜஸும் பாபாக்கு தெரியும். பாபாக்கு தெரியாத மொழிகள் கிடையாது. பாபா போகாத இடங்கள் கிடையாது. இந்த உலகத்துல பாபாக்கு தெரியாத ஒண்ணு இருக்கா அப்படின்னா கிடையாது. அப்போ இந்த அம்மா கிட்ட தமிழ்ல பேசணுன்னே இவங்க அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டு, பாபா நீங்க தமிழ்ல பேசுவீங்களா அப்படின்னோடனே பாபா சொல்றார், எந்த பக்தன் என்கிட்ட எப்படி இருக்கணும்னு நினைக்கிறானோ அந்த பக்தன் கிட்ட நான் அப்படி இருப்பேன். ஆனா அதற்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், ஆத்மார்த்தமான பக்தி அப்படின்னு சொன்ன உடனே சிவம்மா தாயி தன்னுடைய 2 கரங்களையும் குப்பி அப்படியே பாபாவையே பார்க்கறாங்க, கண் சிமிட்டாம. அப்போ பாபா என்ன பண்றார் அப்படின்னா, இந்த அம்மாவோட காதுல ஒரு மந்திரம் சொல்றார். சொல்லிட்டு பாபா என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த மந்திரத்தை நீ கட்டாயமா தினம் தினம் இதை சொல்லு. இதை சொல்றவங்களுக்கு எந்த குறையுமே வாழ்க்கையில இருக்காது. மன நிம்மதி இருக்கும், மன அமைதி இருக்கும். கேட்ட அனைத்தும் தரக்கூடிய ஒரு மந்திரம் இது அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவோட காதுல அந்த மந்திரத்தை சொல்றார் பாபா. அது மட்டும் இல்லாம ஒரு பேப்பர்ல ஒரு பென்சிலால அதே மந்திரத்தை எழுதி அந்த அம்மா கிட்ட, சிவம்மா தாயி கிட்ட கொடுக்கிறார். இது பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை கொடுக்கிறார். கொடுத்துட்டு பாபா என்ன ஆசீர்வாதம் பண்றார் அப்படின்னா, 2 கரங்களையும் தூக்கி நல்லா இரு அப்படின்னு சிவம்மா தாயியை ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறார். இந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல, நமக்கு ஏன் இப்படி நடக்கணும். உண்மையாகவே நம்ம எல்லாருமே இன்னைக்கு யோசிக்கிறோம், பாபா நம்ம கூட இருப்பாரா அப்படின்னா நிச்சயமாக இருப்பார். பக்தி இருக்கும் இடத்தில் சாயி இருப்பார். நம்ம நல்ல எண்ணங்களோட இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்தில் சாயி இருப்பார். நல்லதே பேசும் இடத்தில் பாபா இருப்பார். நல்ல செயல்கள் நம்ம பண்ணிட்டே இருக்கணும், நல்ல விஷயங்களை பார்த்துட்டே இருக்கணும். அதேதான் இந்த சிவம்மா தாயிக்கும். ஆனா இந்த ஃபேட்னு ஒன்று இருக்கு பாருங்க, விதி. அந்த விதினால இந்த அம்மா சிவம்மா தாயிக்கு அந்த மந்திரம் மறந்து போச்சு. எப்படி அந்த மந்திரத்தை திருப்பி அவங்க முடிஞ்ச அளவுக்கு யோசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க, அந்த மந்திரம் என்ன அப்படின்னு அவங்களால ரீகலெக்ட் பண்ணவே முடியல. அது யோசிச்சு அந்த மந்திரம் என்ன என்ன என்னன்னு யோசிக்கிறாங்க, அந்த மந்திரம் என்ன அப்படின்னு அவங்களுக்கு இன்னளவுக்கு கூட வார்த்தை ஞாபகம் இல்லை. நம்ம இந்த காலத்துல ஏதோ ஒரு மந்திரம் இருக்கு அப்படின்னா அந்த 2 வார்த்தையை வச்சு கூகுள் பண்ணி பார்க்கலாம், நிறைய ஐடியாஸ் நம்மளுக்கு கிடைக்கும், 10 பேர்கிட்ட கேட்கலாம். ஆனா இது பாபா கொடுத்த மந்திரம், யாருக்கிட்டன்னு போய் கேட்கறது, யாருக்கிட்டன்னு இதை போய் சொல்றது. சரி, அந்த பேப்பர்ல அந்த மந்திரம் எழுதி கொடுத்தாரே அப்படின்னு உடனே அந்த அம்மாவுக்கு ஞாபகம் வருது. உடனடியாக அந்த பேப்பரை போய் எடுத்து அந்த மந்திரம் என்னன்னு பார்க்கலாம். ஏன்னா பாபா சொல்லியிருக்கார், இது தினம் படி உனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொன்னதுனால அந்த பேப்பரை போய் பார்க்குறாங்க. எந்த இடத்துல வச்சாங்களோ அந்த இடத்துல அந்த பேப்பர் இல்லை. உடனே அழறாங்க, பாபா எனக்கு நீங்க இதை கொடுத்தீங்க, இந்த மந்திர உபதேசம் பண்ணியும் அந்த மந்திரம் மறந்து போச்சு, நீங்க கொடுத்த அந்த பேப்பரும் காணாம போயிடுது, தயவு செஞ்சு பாபா நீங்க தான் உதவி பண்ணணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணி நைட் அவங்க படுக்க போயிடுறாங்க. நைட்டு படுக்க போன அவங்களோட கனவுல நம்மளோட மகான் சாய் பாபா வரார். சிவம்மா தாயி, கவலையே படாத, அந்த பேப்பர் எங்கேயுமே போல, நான் எழுதின அந்த மந்திரம் இப்பயும் அந்த பேப்பர்ல இருக்கு. அந்த பேப்பர் எங்க இருக்கு அப்படின்னா, உன் வீட்டுல ஒரு ட்ரம்ல அரிசி எல்லாம் கொட்டி வச்சிருக்கேன்ல, அந்த அரிசி வைக்கிற அந்த ட்ரம்முக்குள்ள இந்த பேப்பர் இருக்கு அப்படின்னு கனவுல சிவமா தாய் கிட்ட சொல்றார் பாபா. எப்படிங்க சாத்தியம், அவங்க வெளியில வச்சிருக்காங்க பேப்பரை, அது எப்படி அந்த அரிசி ட்ரம்முக்குள்ள போகும், எதற்காக இந்த கனவு பாபா தரணும், இது சம்பந்தமே இல்லை இல்லையா. மறுநாள் காலையில எழுந்து உடனே கண் முழிச்சு அந்த ட்ரம்மு கிட்ட ஓடி போறாங்க. உண்மையாகவே பாபா சொன்ன மாதிரி அந்த ட்ரம்முக்குள்ளதான் இருந்ததா,
அந்த ட்ரம்முக்குள்ள அப்படி இருந்தா எப்படி அது போயிருக்கும்? முதல்ல அந்த மந்திரம் என்ன? நம்மளுக்கும் அத தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கும் இல்லையா? ஏன்னா அந்த மந்திரம் நம்ம தினம் தினம் சொல்லணும் நம்மளுக்கும் ஆசை இருக்கும். முதல்ல இந்த மந்திரத்தை சொன்னா என்ன பலன் கிடைக்கும்? அந்த மந்திரம் என்ன? அதெல்லாம் தெரிஞ்ச உடனேவே நம்மளுக்கு, ஆஹா! இவ்ளோ அந்த மந்திரத்துக்கு ஒரு பலன் இருக்கா? அப்படின்னு நம்மளுக்கு தோணும். முதல்ல அந்த பேப்பர் கிடைச்சதா? பாபா சொன்ன மாரி அந்த ட்ரம்ல இருந்ததா? இந்த மந்திரம் என்ன? இது எல்லாமே நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.